மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. என்னன்னா, இந்த ப்ராப்ளம்னால எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஆஃப்டர் மேரேஜ் இதனால பிரச்சனை வருமா? எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, இல்ல எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, எரெக்ஷனே இல்ல, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதனால அதிகமான ஒரு மன அழுத்தம் அது வந்துடுது. டிப்ரெஷன் வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாம ஒரு டிப்ரெஷன் இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கிறது எதனால ஏற்படும்னா, நம்ம பாடியில ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். சத்து குறைபாடு தான். பொதுவா பார்த்தோம்னா நம்ம சத்து குறைபாடுனால நம்ம உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஆக்ஸிஜன் வந்து பாடியில குறைவா இருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேசிக்கா விட்டமின் டிஃபிஷியன்சி வருது. இல்ல கால்சியம் டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் ஏற்படலாம். அதே மாதிரி தான் சத்து குறைபாடு இல்ல விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுறது. சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா இதனால பயந்து போய் என்னன்னா செமன் அனலைஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸோ லேப் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கும்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, பாதிக்கு மேல குறைவா இருக்கு, ஒலிகோஸ்பெர்மியான்ற கண்டிஷன், இல்ல ஏசோஸ்பெர்மியான்ற கண்டிஷன். ஏசோஸ்பெர்மியானா உயிரணுக்களே இல்ல, விந்தணுக்களே ரொம்ப குறைவா இருக்கு, இல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன பண்ணலாம்? ஒருவேளை திருமணத்திற்கு அப்புறமும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால, எனக்கு குழந்தையின்மை ஒரு பிரச்சனையும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேரு ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. உண்மைய சொல்லப்போனா, ஆண்களை பொறுத்தவரைக்கும் சில நோய் நிலைகளை தவிர, அதாவது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதனால எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்குன்னா, இப்ப எந்தெந்த நோய் நிலைனால எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கும்? அதையும் தெரிஞ்சுக்கணும். கிரானிக்கா ரொம்ப நாளா ஸ்மோக் பண்றவங்க, இல்ல ஆல்கஹால் எடுக்கிறோம். இந்த மாரி ஆல்கஹால் நெறைய எடுக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நிச்சயமாக குறைபாடு இருக்கும். இல்ல இளம் வயதில் அதிகமா மாஸ்டர்பேட் பண்றவங்க, சுய இன்பம் எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாரி ஸ்பெர்ம் கவுண்ட் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே நமக்கு ஆண்களுக்கு சிலருக்கு என்ன ஆகும்னா, மம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய், பூட்டுத்தாள் அம்மைன்னு சொல்லுவாங்க. இல்ல அம்மை நோயில ஏதாவது ஒரு நோய் வந்து இதனாலேயும் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இத தாண்டி ஹைட்ரோசில், சிஃபிலிஸ் இந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு சிகிச்சைக்காக ஏதோ ஒரு மருந்து தொடர்ந்து பெயின் கில்லரோ இல்ல ஸ்டீராய்டு மாதிரியான மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்போதும் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கும். இத தாண்டி இது ஒரு பக்கம் இருந்தாலும், இத தாண்டி நமக்கு நேச்சுரலா ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுதுன்னா விட்டமின் டிஃபிஷியன்சியால கூட இருக்கலாம். மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும், உணவு முறை எளிய சித்த மருந்துகள் மூலமாக எளிமையாக ரொம்ப ரொம்ப இது வந்து என்னன்னா, இது ஜென்ரலா சொசைட்டில ஆண்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு மித்து என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நெறைய செலவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மெடிசினா இருக்கட்டும், இத போகக்கூடிய ஹாஸ்பிட்டல்லோ, இல்ல டாக்டர் நம்ம அணுகுனோம்னாவே நெறைய செலவு பண்ணி தான் அந்த மருந்து வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப எளிமையான உணவு முறைகள், நம்ம கிளினிக்ல இதுக்கு குடுக்கக்கூடிய கற்ப மருந்துகள், குரு மருந்துகள் மூலமாக எளிமையாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாகவே அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ட வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இருக்கும்போதும், எசோஸ்பெர்மியா கண்டிஷன் இருந்தாலும் அது இன்கிரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இப்போ உணவு முறைகள பொறுத்தவரைக்கும் பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம்? அதிக காரமான, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து செய்யக்கூடிய உணவுகள், ரெஸ்டாரண்ட்ல அதிகமா சாப்பிடுறது, அவுட் சைட் ஃபுட் நெறைய எடுத்துக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட்ட நிச்சயம் அவாய்ட் பண்ணணும். அடுத்து உணவு முறையில கால்சியம், புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். மீன் வகைகள் நெறைய சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொட்டை வகைகள். கொட்டை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது, இது ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து இந்த கொட்டை வகைகளும் நம்ம எடுத்துட்டு வரலாம். முக்கியமா தினமும் ஏதாவது ஒரு ஃப்ரூட், அதுவும் விட்டமின் ஏ அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நெறைய எடுத்துக்கணும். பப்பாளி நெறைய எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழம் சீசன்னா மாம்பழம் நெறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் சி நெறைய இருக்கக்கூடிய உணவுகள், கீரைகள் நம்ம நெறைய எடுத்துக்கணும். கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது, இதுல முக்கியமா ஆண்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்கிரீஸ் பண்றதுக்கு முக்கியமான கீரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொன்னாங்கண்ணி கீரை. அதுலயும் சிவப்பு பொன்னாங்கண்ணி, செம்முள்ளி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. செம்முள்ளி கீரை நம்மலாம் கிராமப்புறங்கள்ல நெறையவே கிடைக்கும். இது கிடைச்சா நிச்சயமா செம்முள்ளி கீரை நெறைய சாப்பிட்டுட்டு வரலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு சத்து கஞ்சி அப்படின்னு சொன்னோம்னா, முளை கட்டிய சில தானியங்கள போட்டு அது கஞ்சியா குடிக்கும்போது அதிகமான பலனை நமக்கு குடுக்குதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா பச்சை பயிறு, கருப்பு கொண்டைக்கடலை, கருப்பு உளுந்து இது எல்லாத்தையுமே முளைக்கட்டி நம்ம நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இத நம்ம கஞ்சி மாதிரி டெய்லி ஆண்கள் குடிச்சுக்கிட்டே வரலாம். இதனோட சேர்க்கக்கூடிய சில மருந்து மூலிகைய நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது அந்த சூரணத்த என்ன பண்ணோம்னா, கஞ்சி காய்ச்சும் போதே இந்த பவுடரோட அந்த மூலிகை பவுடரும் சேர்த்து கலந்து அந்த கஞ்சிய வந்து குடிக்கணும். இப்ப நம்ம குடுக்கக்கூடிய அந்த மூலிகை பவுடர்ல, மூலிகை சூரணத்துல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா, முக்கியமா இதுல சாலமிஸ்ரி இருக்கும். சாலமிஸ்ரி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன். ஆண்களை பொறுத்தவரைக்கும் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதுல அமுக்ரா கிழங்கு இருக்கு, சதாவரி கிழங்கும் இருக்கும். இதனோட பார்த்தோம்னா நீர்முள்ளி நீர்முள்ளி விதைகள் வந்து இதுல சேர்த்திருக்கோம். வெங்காயம் மற்றும் முள்ளங்கி விதைகளும் இதுல சேர்த்து தான் இந்த பவுடரை நம்ம ரெடி பண்றோம். இந்த பவுடர் நம்ம வீட்ல ரெடி பண்ணக்கூடிய கஞ்சியோட சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். இல்லைங்க நான் கஞ்சி ரெடி பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த பவுடரோட இன்னும் சில மருந்துகள் சேர்த்து நம்ம ஸ்பெஷலா கொடுக்கும்போது தினமும் அத பாலோட கலந்து குடிச்சாலே போதுமானது. பாலோடு கலந்து குடிக்க குடிக்க உடல்ல வந்து அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை 7 தாதுக்களுமே வன்மை அடையும். 7 தாதுக்கள்ல கடைசியா இருக்கிற தாது தான் நம்ம விந்து இல்லைன்னா சுக்கிலம் அப்படின்னு சொல்றோம். 7 தாதுக்களும் நிச்சயமாக வன்மை அடையும் போது தினம் தினம் இதுக்கு குடிக்க குடிக்க ஸ்பெர்ம் கவுண்டோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் மெடிசன் சிலாசித்து. சிலாசித்துல கோமூத்திர சிலாசித்து, கற்பூர சிலாசித்து இது நிறைய வகைகள் இருந்தாலும் அத குறிப்பிட்ட முறைப்படி அதாவது அகத்தியர் குணவாகத்துல இருக்கிற முறைப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னா, சுத்தி செய்து அதை பருப்பம் வகையாக எடுத்து குறிப்பிட்ட அனுமானம்னா நெய்யோ, தேனோ இல்ல பிற மருந்துகள், பிற சூரணம் இல்ல பிற நெய் மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நம்ம இரவு நேரத்துல இத நெய்யோடு சேர்த்து எடுக்கும்போது அதிகமான பலன் கிடைக்கும். பல வருடங்களாக குழந்தைகள் இல்ல, குழந்தை பிரச்சனையா இருக்கு, இல்ல எரெக்ஷனே இல்ல. இதனால நிறைய மன உளைச்சல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம் வருதுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்துல முடியாது, இல்ல இது வந்து கியூர் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி கண்டிஷன் எதுவுமே கிடையாது. அந்த வகையில தான் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு மன உளைச்சலாக இருந்தாலும் இயற்கையான முறையில பக்க விளைவுகள் சுத்தமா இல்லாம ஆண்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது இப்ப நான் சொன்ன முறைகள் தான். இந்த பதிவு நிறைய ஆண்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதா ஒரு தகவலாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.